கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். என கருமையானவர்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிரதானமாய் சொல்லுகிற புத்தி, முக்கியமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால், நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எல்லா மனுஷருக்காகவும் பண்ணணும். நமக்கு, எனக்கு, என் குடும்பம் ஏன் நல்லா இருக்கணும் அப்படி அல்ல. என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்கள், என்னுடைய சமூகம், என்னுடைய சந்ததி, என்னை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒருவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் கருமையானவர்களே, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ அதுக்கு தடையாயிருக்கிற காரியம் என்ன? என்னுடைய சுயமா இருக்கலாம், என்னுடைய சாட்சியின் ஜீவிதம் எப்படியாக இருக்கிறது, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனா, நிறைய காரியங்களை நாம அர்ப்பணிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேக புத்திமதிகளை அந்த இடத்துல நமக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. எனக்கென்கிற ஒரு சுய ஜெபம் அல்ல, என் குடும்பம் மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்கள், என்னை சார்ந்திருக்கிற சமூகம், என்னுடைய தேசம், என் மக்கள் என்று சொல்லி நாம் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணோம். இதனாலும் நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படியாக இருக்கிறது, நம்முடைய ஸ்தோத்திரங்களை நாம் எப்படியாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அதில் குறைவுபட்டு இருப்போமானால் என்னென்ன ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகலாமா? நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் எனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்கிற சுயநலம் என் வாழ்வில் அதிகமாகி விட்டது, ஆனால் இன்றைக்கு நீ அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் கூட பேசின தயவிற்காய் நன்றி என்று சொல்லி, என் அருமையானவர்களே, இந்த நேரத்தில் உன் இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயானால் இன்று கர்த்தர் உன் வாழ்வில் உன்முகங்களை முறிப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொல்லுகிற உம்முடைய ஊழியக்காரனின் மூலமாய், வேதத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்லுகிற இந்த புத்திமதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கத்தக்கதாக கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரங்களினால ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இந்த நாள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையின் நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.